ஹாய் ஹலோ வெல்கம் டு விஷ்ணுமதி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஜஸ்ட் ஒரு 7 மினிட்ஸ்க்கு நம்ம வேக வச்சு எடுக்கணும். ரொம்ப அதிகமாக நம்ம குக் பண்ணி எடுக்கக்கூடாது. குக் பண்ணி எடுத்துட்டால் நமக்கு கிறிஸ்பினஸ் கிடைக்காது. 7 மினிட்ஸ் நல்லா நமக்கு குக் ஆன பிறகு வாட்டர் ஃபுல்லாக நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துடணும். வாட்டர் ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம மசாலா இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ண போகும். ஃபர்ஸ்ட் இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நான் நல்லா பெரிய சைஸ் காலிஃப்ளவராக எடுத்துருக்கனால 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நம்ம எவ்வளோ பெரிய சைஸ் காலிஃப்ளவர் எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்றளவு மெஷர்மெண்ட் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். அரிசி மாவு ஆட் பண்ணுறது நமக்கு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஸ்பைசினஸ்க்கு தேவையான அளவு சக்தி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நான் உங்களுடைய ஸ்பைசினஸ்க்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ரெடிமேட் மசாலா இது கருணைக்கிழங்கு உருளைக்கிழங்குக்கெல்லாம் ஆட் பண்ணுறது. ஸோ இந்த மசாலாவை நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். ஸோ இது உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் நான் சொல்லியிருக்க மீதி மசாலா இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணாலே போதும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கணும். இந்த மசாலா என்கிட்ட வீட்டில் இருக்கிறனால நாங்கள் இதை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். இது ஆப்ஷனல் தான், நான் திரும்ப சொல்லிட்டேன். லாஸ்ட்டாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். மைதா ஆட் பண்ணுறது ஆட் பண்ணியிருக்க மசாலா இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா நமக்கு காலிஃப்ளவர் மேலே கோட் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்தா போதும். ஏன்னா காலிஃப்ளவர் ஆல்ரெடி நமக்கு ஈரப்பதத்தில் இருக்குது. ரொம்ப அதிகமாக தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி அதிகமாக ஆட் பண்ணுறனால தான் நமக்கு காலிஃப்ளவர் கிறிஸ்பியாக கிடைக்கிறது கிடையாது. தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கணுன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிறதுலே தண்ணி ஈரப்பதம் இருக்குது. லைட்டாக இந்த மாதிரி தண்ணி தெளித்து பிசையணும். நம்ம பாருங்கள், ரொம்ப அதிகமாகலாம் தண்ணி ஆட் பண்ணலை. லைட்டாக தெளித்து தான் பிசைஞ்சிருக்கோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ரெஸ்ட்டில் விட்டுடணும். நான் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு இது ரெஸ்ட்டில் விட்டுடுறேன். அப்போ தான் மசாலாலாம் காலிஃப்ளவரில் இறங்கி காலிஃப்ளவர் பக்கோடா நல்லா நமக்கு கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக கிடைக்கும். 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ காலிஃப்ளவர் ஆட் பண்ணிடலாம். ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விடணும். அப்போ தான் நல்லா நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். நல்லா நமக்கு கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதை வெஜிடபிள் பிரியாணி ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம ரெடி பண்ணி சாப்பிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நான் ஷேர் பண்ண ப்ரொசீஜரில் நீங்களும் இந்த கிறிஸ்பியான காலிஃப்ளவர் பக்கோடாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் டு விஷ்ணுமதி vlog. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.